இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கொடநாடு சம்பவத்துல வந்து ஆஹ் இப்ப இருக்கிற ஆட்சி டிஎம்கே ஆட்சி வெளியிட்டாங்கன்னா இவங்க வந்து இவங்களுக்கு மானகேடு தானே, மானகேடு, மரியாதை கேடு. எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு இப்ப எதிர்கட்சியாவே நான் உட்காந்துக்கிறேன், எனக்கு சிஎம் இந்த மாதிரி ஜெயிச்சு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. சரிங்களா, ஒரு எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. இது காரணமே அந்த கொடைநாடு நடந்த சம்பவம். இப்போ கட்சி வடையறதுக்கும் கட்சியில இருந்து எங்கேயாச்சும் பாருங்க ஸ்ட்ராங்கான ஒரு இது கொடுத்திருக்கிறாரு, அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு பேச்சியும் அழுத்து சொல்லியிருக்கிறாரா, அம்மா ஆட்சி வரும், அவன் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொல்லவே இல்லையா அவங்க, எங்கேயும் அவங்க அது மாதிரி சொல்லவே இல்லையே. அப்ப இதுல இருந்து என்ன காரணம், தான் தப்பு பண்ணிட்டேன், அதுல இருந்து நான் எப்படியாச்சும் எஸ் ஆகணும் என்ற ஒரு தாட்ஸ்லயே அவங்க இருக்காங்க. இதுதான் உண்மை. இதுக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பீங்க? ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேங்க. நான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி போட்டுக்கிட்டேன். அங்க என்ன தீர்மானம் வருதோ அது பொறுத்துதான். நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஆனா எனக்கு அடிபட்டு இருக்கு, என்ன சார்ந்தவங்களுக்கும் அடிபட்டு இருக்கு, என் காருக்கு அடிபட்டு இருக்கு. இல்ல இப்ப காயம் ஏற்பட்டு இருக்கும் போது வந்து ஒரு காவல்துறை அணுகி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அது வேண்டாம். சரிங்களா, அவரு வந்து இறப்பறையில இருக்கட்டும், இவங்க கொண்டு போய் நிப்பாட்டு வந்து கரெக்டா ஜெயிக்கணும்னு தான் நம்ம ஆசைப்பட்டோம். சரிங்களா, வேற எதுவும் நமக்கு வேண்டாம். இதுக்கு நீங்க புகார் கொடுக்க மாட்டீங்க? அப்போ நான் புகார் கொடுக்க மாட்டேன். அது மேல் நடந்தால் நான் கண்டிப்பா புகார் கொடுப்பேன். இப்ப இருக்க தலைமை முடிவு இருக்கும். இப்ப நீங்க போறீங்க, அந்த கட்சிக்காக அப்ரோச் பண்றீங்க, மனு கொடுக்குறீங்க, ஃபார்ம் வாங்குறீங்க, அந்த கட்சியில உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க? எல்லாரும் நல்லாதான் மதிச்சாங்க, எல்லாரும் நல்லாதான் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. நீங்க வந்து கண்டிப்பா எங்க கட்சி மறுபடியும் மீண்டும் வந்துரும், மறுபடியும் வந்துரும், எல்லா தொகுதிக்கும் நீங்க வரணும், எல்லா தொகுதிக்கும் வரணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க, நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே அம்மா மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி சில பேர் அழுந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியில இந்த மாதிரி ஏன் பண்ணாங்கன்றது எனக்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது வந்து நான் சொல்ற இந்த மீடியா மூலமா தகவல் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இல்ல, கட்சியில இருக்கிறவங்களே விசாரிச்சாங்க. முக்கியமான குறிப்பிடப்படியான ஆட்கள் யாராவது சொல்லுங்க, யார் யாரு? அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இல்ல, நிறைய பேர் இருந்தாங்க. கமலன் கண்ணன்ன்றவங்களதான் முக்கியத்துவம் கொடுத்து என்கிட்ட ஃபார்ம் வாங்கிட்டாங்க. நீங்க வந்தா கண்டிப்பா அம்மா கட்சி வந்துருமான்னு சொல்லிட்டு அவரு ரிக்வெஸ்ட் பண்ணி. இப்போ உங்க மேல நடந்த தாக்குதலுக்கு நீங்க புகார் அளிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, உயிர் இருக்கு, ப்ரூஃபுக்கு உயிரோட ஆட்களும் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அவங்க எல்லாம் சாட்சி சொல்ல வருவாங்க, இதெல்லாம் கரெக்டா போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சாத்தியமா? கண்டிப்பா கண்டிப்பா இது சாத்தியம். இப்போ அடுத்த முடிவு பண்ணுவீங்க. இப்போ ஒரு 4 வருஷமா 5 வருஷமா இந்த டாபிக் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து எப்போ அந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ரூஃபை நீங்க வந்து மக்கள் மத்தியில பொங்கல் கழிச்சு இல்ல பொங்கல் கழிச்சா ரிலீஸ் பண்றேன் மேம் சொல்லுங்க. இந்த எவிடன்ஸ் நீங்க எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க? பொங்கல் கழிச்சு ஒரு 24th அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண போறோம். என்ன மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாம்? என்கிட்ட வந்து ஒரு உயில எழுதுப்பா, உயில ஒண்ணு இருக்கு முக்கியமான. அம்மா வந்து கைப்பிடி எழுதி அதுக்கு விட்னஸ் வந்து அதான் சொன்னேனே, ஷீலா பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு அவங்க விட்னஸ், அவங்க கிட்ட இருக்குது. அவங்கதான் விட்னஸ். அவங்க வந்து இது பண்ணாங்க. அம்மாவும் என்கிட்ட இந்த விஷயம் பேசியிருந்தாங்க. இதுதான் விஷயமே. இது வந்து வெளியிட்டாலே சில இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும். இப்போ நீங்க சொல்லிட்டு நீங்க இந்த உயில் இதெல்லாம் சொல்றீங்க, இது ஒரு டாக்குமெண்டேஷன் அவங்க எழுதுனாங்க அப்படின்னு. பயாலஜிக்கலா வந்துட்டு இப்போ ஒரு டிஎன்ஏ டெஸ்டோ அந்த மாதிரி உங்களால வந்துட்டு ப்ரூவ் பண்ண முடியுமா? இதுக்காக தான் நான் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நான் கேஸ் போட்டிருக்கிறது. இதுக்காக தான் நான் இருக்கேன்னு வந்திருக்கேன். பல தடவை நான் கேஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆதரவுகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஜெராக்ஸ் பண்ணி காப்பி நான் உங்ககிட்ட கொடுத்திருக்கேன். இருந்தாலும் ஏன் என்னோட டிஎன்ஏ டெஸ்ட் நீங்க எடுக்கல, நீங்க ஏன் எடுக்கல? அவங்க சொல்றாங்க நீங்க தான் போடணும்னு எங்களுக்கு தெரியும், அதனால இல்ல, உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருக்காங்க சில பேர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னது யாரு? அபிஷியல்ஸ் சொன்னாங்களா இல்ல வேற யார் சொன்னாங்க? சில அட்வொகேட்ஸ் சொன்னாங்க. எப்படி தெரியும் நீங்க தான் அவங்களுடைய மகள்னு? தெரியல, எல்லாம் விசாரிச்சிருக்கலாம், விசாரிச்சுட்டு அவங்க சொல்லிருக்கலாம், எனக்கு தெரியாது. 76ல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க உங்களுடைய பர்த்ல இருந்து இப்ப வரைக்கும்
உங்களையும் அம்மா புரட்சி தலைவியையும் இவங்கதான் இவங்க குழந்தை அப்படின்னு பாக்குற அளவுக்கு உயிரோட எவிடன்ஸ் இருக்காங்களா? கண்டிப்பா இருக்காங்க இருக்காங்க. என்ன தூக்கி கொடுத்தவங்களும் இருக்காங்க. அதுவும் போலீஸ் ரிலீவ்